அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசினியர்களான உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்று இருப்பதால் ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு 3-12 புதன் 8இல் மறைந்திருப்பது ஒவ்வொரு வகையில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் சுக்கிரன். இதனால் உங்களுக்கு கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட சிற்சில சந்தோஷங்கள் நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. புதிய ஆடைகள் மற்றும் சிறு அளவில் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே தந்தை மகன் உறவுகளில் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் காரணம் சூரியனுடைய அமைப்பு சரியில்லை. அவசர முடிவுகள் வேண்டாங்க. தேவையற்ற வம்பு வழக்குகள்ல பணம் விரயமாக இருக்கு. சப்தம செவ்வாய் என்பதால கணவன் மனைவி உறவுகள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் வருங்க. பங்காளி பிரச்சனைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கோபதாபங்கள் மனக்குழப்பம் வரும். பங்காளி பிரச்சனைகள் உண்டுங்க. 3ஆம் மனிதர்களின் தலையீட்டால் மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் என்பதால் தொழில் சிரமம், முதலீடில் முழக்கம் நேரலாங்க. அதே போல் கவனத்தோடு முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கும் இத்தருணல்ல பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் வருமானத்தை விட அதிக செலவுகளை ஏற்படுவதால் சிலர் புதிய கடன்களை ஏற்க வேண்டி இருக்குங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடைய தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட இருக்கு. ஒரு சிலருக்கு குடும்ப நிகழ்ச்சிகள்ல சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க. குழந்தைகளின் கல்வி சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு நல்லபடியா திருங்க. பிறருக்கு கடன் கொடுப்பதையும் பணம் உதவி செய்வதற்கும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மனித வாழ்க்கையில் இத்தகைய முக்கியமான தருணங்கள்ல கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அதே போல் உண்மையான உழைத்தும் கூட தயார் நற்பெயர் பெறுவது கடினம்தாங்க. தற்காலிக பணியாளர்களின் நிரந்தர உத்தரவு தாமதப்படுங்க. அதே போல் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக உழைத்தும் கூட நற்பெயர் பெறுவது கடினம். தற்காலிக பணியாளர்களின் நிரந்தர உத்தரவு தாமதப்படுங்க. வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். அதே போல் பண விஷயங்கள்ல
ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இத்தருணங்கள்ல நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரன் மற்ற கிரகங்களும் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே அதிக முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லைங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தால் போதுங்க. உங்களுடைய வேலைக்கான பலன் செய்யக்கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போது அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிரக நிலைகளின்படி வாய்ப்புகள் சற்று குறைய இருக்கு. அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்படுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நலன்கள் மீது நேரடியான ஆதிக்கம் செலுத்துவது புதன் கிரகம் ஆகுங்க. அவர் ஓரளவு அனுகூலமாக வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் உதவுவாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை பெரும் சவால்களை கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் நிலைக்கு நிலை இந்த நிலையை எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான் பூமிக்காரகன் ஆவார். விவசாயத்துறையினர் முன்னேற்றத்திற்கு அவர்தான் அதிபதி. அத்தகைய சக்தி வாய்ந்த செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் எதிர்பார்க்காமல் கிடைக்க இருக்கு. அதே போல நவீன விவசாய வசதிகளை பொறுத்த வரைக்கும் சிறந்து கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை காணலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. மற்ற கிரகங்கள் அதில் பங்கு உண்டு. எனினும் சுக்கிரன் அதிபத்தியமே முக்கியங்க. அத்தகைய சுக்கிரன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்கள் இந்த தருணம் முழுவதுமே இந்த வாரம் முழுவதும் நன்மைகளை பெற்று மகிழ இருக்கீங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌதம் என்று இல்லாமல் வீட்டிலேயே நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.